ஆனா இது இப்ப நம்ம பேச போறது ஒரு செப்பரேட் வீடியோவே போடுற அளவுக்கு ஒரு கண்டென்ட்டா வரப்போகுது. இப்ப இப்படியே பேசிக்கிட்டே இருந்தா என்னடா அர்த்தம்? எது பெருசுன்னு அடிச்சு காட்டு. சொல்றா தெரியுட்டா எனக்கு சொல்றா. இப்ப இந்த படத்துலதான் உங்களுக்கு எனக்கு ஃபைட்டே இருக்கு. சித்தார்த் சிஸ் ரதன். ஓகே, டியூட் டியூட் ஆர் டிராகன் கேட்டாலே டிராகன் சிம்பிளா சொல்லிடுவேன்டா. சரியா, F1 தான். ஓகேவா? ஆனா இது இப்ப நம்ம பேச போறது ஒரு செப்பரேட் வீடியோவே போடுற அளவுக்கு ஒரு கண்டென்ட்டா வரப்போகுது. இப்ப நான் இப்ப டூட் நல்ல படம்னு சொல்றேன், உன்னுடைய குறைகள் எல்லாத்தையும் சொல்றேன், அதை நான் கன்வின்ஸ் பண்றேன், முட்டு கொடுக்க போறேன். ஓ புரிஞ்சு. அது இத நான் பேசி முடிச்சு இத ஒரு செப்பரேட் வீடியோவே போடுறோம். ஓகே, தொடங்கு. உனக்கு என்னென்ன டூட்ல உனக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருந்துச்சுன்னு சொல்லு. என் பெர்ஸ்பெக்டிவ் அது எப்படி இருந்துச்சுன்னு நான் சொல்றேன். ஓகே, ஃபர்ஸ்ட் கேரக்டர்ஸ் எல்லாமே ரொம்ப காமிக்கலா எனக்கு ஃபீல் ஆச்சு. காமிக்கல்னா என்ன மீன் பண்ற? இந்த மாதிரிலாம் எப்படா இருப்பானுங்களா அப்படின்ற டவுட். இப்பெல்லாம் இருக்கவே மாட்டாங்கண்ணா. எக்ஸாம்பிள் சொல்லு. நம்ம பிரதீப் கேரக்டர் எடுத்துக்கலாமே. என்ன விஷயம் தோணுச்சு எனக்கு? அதாவது லவ் பண்ண பொண்ணு இந்த மாதிரி வேற ஒருத்தன் லவ் பண்றேன்னு சொன்னே சேர்த்தி வைக்கிறது, அது கூட ஒத்துக்கலாம். பிரெக்னெண்டா இருக்கான்னு தெரிஞ்சு அவன் குழந்தைய அக்செப்ட் பண்ணிக்கிறது, அதுக்கப்புறம் திடீர்னு மனசு மாறுறது, அதெல்லாம் எனக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆச்சு. சரி, நீ இந்த மேட்டர் சொன்னு வச்சுக்கோயேன். இதுக்கு நான் என்ன சொல்லுவேன்னா, முட்டு கொடுக்க ஆரம்பிக்கிறேன். முட்டு கொடுப்பேன்டா. அதாவது என்ன சொல்லுவேன்னா, இப்ப நீ அதாவது இப்ப அயன்மேன் இருக்காருன்னு வச்சுக்கோயேன். எப்படா இந்த ஆளு இவ்வளவு தியாகம் பண்றான் இந்த உலகத்துக்காக, எதுக்கு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கான், இதெல்லாம் நம்பவே முடியலன்னு ஒருத்தர் சொன்னா காமிக்கல் கேரக்டர்ஸ். அதாவது அயன்மேன்ன்றது ஒரு உண்மையுமே காமிக்கலான கேரக்டர் தான். நீங்க உள்ள கொண்டு வரக்கூடாது. சரி, நீ அப்படி வையா. அதேதான். பாத்தீங்கன்னா ஒரு நார்மல் படம், அயன்மேன்ன்றது ஒரு காமிக்கல் படம். சரி, இந்த மாதிரி தியாகம் பண்ற படங்களே உனக்கு வந்தது இல்லையா? வந்திருக்கு, ஆனா எனக்கு என்னன்னு தெரியல, இது ஒரு மாதிரி ஃபீல் ஆச்சு. உனக்கு ஏன் அந்த மாதிரி ஃபீல் ஆச்சு நான் சொல்லவா? ஏன்னா நீ டெய்லி பார்த்து பழகுற அந்த வேர்ல்டுக்குள்ள இது இருக்கு. நீ சும்மா ஒரு தியாக படம்னு எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோ, எல்லாமே ரொம்ப டிஃபரெண்டா இருக்கும், அந்த வேர்ல்டே டிஃபரெண்டா இருக்கும் யோசிச்சு பாத்தீங்கன்னா. ஆனா இந்த படம் நீ பார்த்து பழகுற அந்த வேர்ல்டுக்குள்ள இருக்கு. அவன் ஒரு யூடியூபர் சேனல் வச்சிருக்கான், பிராங்க் பண்றான், நம்மள மாதிரியே சொடக் போட்டுட்டு ஸ்டைல் பண்ணிட்டு. இதுதான் இன்னொரு முக்கியமான பாயிண்ட். மெட்ரோ ட்ரெயின் லைட் ஆஃப் பண்ண சொல்றான், ஆஃப் ஆகுது. 4 செகண்ட் மொத்தம் மெட்ரோ அப்படியே ஃபுல்லா மாறிடுது. அதான்டா இப்ப சினிமேட்டிக் லிபர்ட்டின்னு ஒண்ணு இருக்கு, தெரியுமா தெரியாதா உனக்கு? தெரியும், ஆனா என்னால அதாவது சினிமா ஆஸ்பைரர்னு சொல்லிட்டு நீ இப்படி இருக்கல, நான் ஏத்துக்கவே முடியல என்னால. இல்ல எனக்கு அது என்னன்னு தெரியல, அந்த படத்தை பார்த்தாலே அடிக்கணும்னு போல தோணுது. ஏன்னு தெரியல, இது ஏன் உனக்கு அப்படி? அது எனக்கும் தெரியல. இங்க பாரு, நீ சொன்னது வந்துட்டு சினிமேட்டிக் லிபர்ட்டி, ஓகேவா? இந்த மாதிரி விஷயம் எல்லாம் கதையில வந்துட்டு ஒரு எக்ஸைட்மெண்ட்காக பண்ணுவோம். அப்ப அன்எக்ஸ்பெக்டடா ஒரு விஷயம் அந்த இடத்துக்கு வரணுங்கும் போது இந்த மாதிரி குரல் வித்தியெல்லாம் எல்லா படத்துலயும் காட்டுறது. சரி, அடுத்து 69 Shades of Blood. ஏய், அப்படியெல்லாம் நீ இதெல்லாம் பேசினா நான் சண்டைக்கு வந்துருவேன். ஏன் எந்த ஒரு மியூசிக் டைரக்டரும் ஒரு பாட்டை வச்சுட்டு 1000 பண்ணதே இல்லையா? பண்ணிருக்காங்க, கத்தியிலே பண்ணிருக்காங்க. ஆனா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமா இருக்கும், ஒரே டியூன் தான், ஆனா டிஃபரெண்டா இருக்கும். ஊரும் வேற மாதிரியே இல்லையா? எனக்கு அது எப்படின்னா வேற ஏதோ பாட்டே போடாத மாதிரி. நல்லா இருப்போம்னு ஒரு பாட்டு இருக்கு, கண்ணுக்குள்ளன்னு ஒரு பாட்டு இருக்கு, சிங்காரின்னு ஒரு பாட்டு இருக்கு. அந்த டேரக்டர் தெளிவா சொல்றானே, அந்த ஒரு பாட்டுலயே எனக்கு அவ்வளவு எமோஷன் விட்டு கண்ணே அடிச்சு. எத்தனை பாட்டு போட்டீங்க? டேய், அதான் சிச்சுவேஷன்ஸ்டா. எனக்கு அது ஒரு மாதிரி ஃபீல் ஆச்சு, ஊரும் பிளட்டே வச்சு ஓட்டுனது. அதுவும் அந்த கடைசியில அந்த தொட்டாலே பட்டாசானா, அது கிரிஞ்சா தான் இருந்துச்சு, நானே ஒத்துக்கிறேன் அந்த இடத்த. அதனாலதான் அவர் அந்த வாய்ஸ்டியே ரிலீஸ் பண்ணல அந்த கட்டம் மட்டும். ஆமால கேளு, இப்ப டெலீட் ஆயிருச்சு. இங்க பாடுறா, நீ இதுக்கு முன்னாடி வந்துட்டு ஆரிஸ் ஜெயராஜ் காலத்துல இதெல்லாம் இருந்ததுதான். அப்ப அவங்க என்ன தெரியுமா பண்ணுவாங்க, சாங்ஸ் பண்ணிட்டு ஒரு சாங்ல இருந்து ஒரு 4 பீட்டை மட்டும் எடுத்து அதை பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஆக்குவாங்க, சரியா? அப்ப ஒரு பேட்டர்ன் வச்சிருந்தாங்க, இந்த பேட்டர்னை தாண்டி வெளியே போக கூடாதுன்னு சொல்லிட்டு ரூல் போட்டு வாழ்ந்துட்டு இருந்தாங்க மியூசிக் டைரக்டர்ஸ். ஆனா இப்ப யாருமே பேட்டர்ன் வச்சுக்கல, எது ஒர்க் ஆகுதோ எது பிடிக்குதோ அதை பண்றாங்க. சோ ஊரும் பிளட் ஒர்க் ஆச்சு, பிடிக்குது, அதை பண்றாங்க, அவ்வளவுதான். ஆனா ஜெயிலர் படத்துல இதேதான் நடந்திருக்கும், உக்கும் பட்டை ஏதாச்சும் படம் ஃபுல்லா ஓட்டிருப்பாங்கன்னா அது அந்த மாதிரி ஃபீல் ஆகல. அதான்டா, இப்போ வேற ஒரு, அதாவது ஆதினா சொல்லுவாரு, ஒரு விஷயம் நமக்கு புதுசா இருந்துச்சுன்னா புரியலன்னா பிடிக்காம போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. சோ இந்த ஒரு மீட்டர் வந்துட்டு உனக்கு புரியல,
இது வந்துட்டு ரொம்ப உனக்கு ஒரு மாதிரி கல்ச்சுரல் ஷாக்னு சொல்லுவாங்க தெரியுமா? அதாவது திடீர்னு வந்துட்டு ஒரு அதாவது கிளாஸ்ல வந்துட்டு ஒரு நார்மலா ரொம்ப சாதாரணமான பையன் திடீர்னு கல்யாணம் பண்ணிட்டு இருந்தா உனக்கு எப்படி இருக்கும்? ஒரு மாதிரி ஷாக் ஆயிட்டு ஏத்துக்கவே முடியாதுல்ல. கனவுல கூட நடக்காது. உனக்கு அந்த ஷாக் ஆயிட்டு ஏத்துக்கவே முடியாத மாதிரி இருக்கும் தெரியுமா? அந்த மாதிரிதான் இது. ரொம்ப சிம்பிள் ராடே. அப்படி பார்த்தா நீ இதெல்லாம் ப்ரப்போஸ் பண்ணும்போது நீ என்னடி படத்துல வர மாதிரி இருக்கிற, அது நீ வருவேன்னு எனக்கு தெரியும். நீ சும்மா யோசிச்சு பாரு. ஏன் உனக்கு தெரிஞ்ச சர்க்கிள்ல எந்த பசங்களும் பொண்ணுங்களும் இப்படி எல்லாம் பேசிக்கிட்டதே கிடையாது. நாங்க பேசிக்க மாட்டோம். நீ பேசிக்க மாட்ட, உனக்கு தெரிஞ்ச சர்க்கிள் யாருமே பேசிக்கிட்டதே கிடையாது. இருந்தாலும் பப்ளிக்ல வச்சு பேசிக்கிட்டதே கிடையாதா? இல்ல பேசினது இல்ல. ஏன்டா எப்படிடா நீ சொல்லுவ? என் சர்க்கிள் நான் அத்தனை பார்த்து இதை விட மோசமா பேசிப்பானுங்க. பசங்க பேசிக்கிறது வேறங்கயா, பொண்ணுங்களே பேசிப்பாங்கடா, இதை விட மோசமா பேசுவாங்க. அது உனக்கு அது ஒரு பெரிய ஸ்கிரீன்ல 10,000 பேத்து கூட உட்கார்ந்து பார்க்கும்போது உனக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படி. ஆனா நீ அது கொஞ்சம் பர்சனலா யோசிச்சுப்பாரு. அதனாலதான் சினிமா பார்க்கும்போது அந்த சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் மறந்துட்டு படத்துக்குள்ள போங்களான்னு சொல்றது. படம் இல்லையே இழுக்கலையே. நீ போகணும் தம்பி. நீ முதல்ல இருந்தே நான் போக மாட்டேன் அந்த சீன்ல அந்த இதுக்குள்ள ஹாஸ்பிட்டலுக்குள்ள தள்ளும் போது போக மாட்டேன்னு நின்று இருப்பான். அந்த மாதிரி நின்று அந்த மாதிரிலாம் நான் டியூட் தியேட்டர்ல பார்த்தேன். பட் எனக்கு அது ஏன்னு எனக்கு தெரியல. பட் எனக்கு அது வந்துட்டு ரொம்ப நார்மலா இருந்துச்சு. மத்தபடி நல்லாதான் இருந்துச்சு. அதே மாதிரி இப்ப நீ கொஞ்சம் யோசிச்சு பாரு. இப்ப ரியல் லைஃப்ல நம்ம நிறைய விஷயம் பண்ணுவோம், ஓகேவா? ஆனா எல்லாத்தையும் சினிமால காட்ட முடியுமா? முடியாது. அப்ப அதுல ஒன் ஆஃப் தி விஷயத்த காட்டும் போது உனக்கு இந்த மாதிரிதான் இருக்கும். இந்த லவ் டுடே வரும்போது ஒரு சைடு கரெக்ட்னாங்க, ஒரு சைடு தப்புன்னாங்க. நான் இந்த படமே தப்புன்னாங்க. ஏன்? ஏன்னா அந்த ரியாலிட்டிங்கிறது ரொம்ப ஹார்ட் ஹீட்டிங்கா இருக்கும். இமேஜினேஷன் இஸ் ஒரு கோட் இருக்குடா. சொல்லுங்க. இமேஜினேஷன் இஸ் அதாவது ட்ரூத் இஸ் மோர் ஹர்ட்டிங் தென் இமேஜினேஷன் சொல்லிட்டு ஒரு கோட் இருக்கு. அதே மாதிரி இப்படி சொல்லுவாங்க, ரியாலிட்டி இஸ் மோர் ஹர்ட்டிங் தென் இமேஜினேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் அந்த ரியல் அப்படியே உனக்கு வரும்போது உனக்கு இப்படிதான் இருக்கும் டக்குன்னு. இதெல்லாம் நடக்கிறது தான்டா, அது படத்துல வருது. அதே மாதிரி நீ சும்மா நீ அப்படி யோசிச்சா கூட, இப்ப அவங்க அப்பதான் மீட் பண்ணி கொஞ்ச நாள் ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ்னு வச்சிருந்தா கூட அது வந்துட்டு தப்பா உனக்கு தெரியல. ஆனா அவங்க சின்ன வயசுல இருந்து ஃப்ரெண்ட்ஸ் முறை பசங்கும் போது அதை எப்படி நீ வச்சுப்பாரு. அப்ப அவங்க ஒண்ணு பண்ணாதான் வந்திருக்கிறாங்க யோசிச்சுப்பாரு. அதே மாதிரி அதாவது இவன் அகன் பாத்தீங்கன்னா நோன்னு சொன்னதுக்கு அப்புறம் குரல் ஒரு 6 மாசம் பெங்களூர்ல படிக்க போவா, ஓகேவா? அந்த 6 மாசத்துலயே மூவ் ஆன் ஆகி லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாளா? அங்கதான் இந்த ஜென்சிங்கிற டேர்ம் வருது. அங்கதான் இந்த ஜெனரேஷன் செட்டை நீ கவனிக்க வேண்டிய ஒரு இந்த ஜெனரேஷன் செட்டை நீ இப்பதான் கவனிக்க வேண்டியது இருக்கும். ஏன்னா உண்மையிலேயே இதை விட ஃபாஸ்டா இருக்கானுங்க இப்ப. தெரியுதா? தெரியலையா உனக்கு? தெரியும் தெரியும், அதெல்லாம் தெரியும். கண்ணால பாத்திருக்கேன்னு. நமக்கு வெளிய இருந்து பார்க்கும்போது ரொம்ப கேவலமா இருக்கும். ஆனா உள்ள அவங்களுக்கு வலிங்கிறது இருக்கதான் செய்யும். அவங்க எப்படி திரும்ப வாழ்றாங்க இப்ப? எதுக்காக நான் அழுது என் 1 மாசத்துக்கு எடுத்துக்கணும்? ஜஸ்ட் மூவ் ஆன். வேற பசங்க பார்த்து போக வேண்டியதான். ஆரோமலை படத்துல செமையா காமிச்சிருப்பாங்க அத. அதான்டா ஆரோமலை படத்துல அவன் ரொம்ப கிளியரா அவன் 90s கிட்னு சொல்லிருப்பாங்க. அவனுக்கு தெரியுதா இல்லையா? அவன் வாரணமாயிரம் படம் பார்த்துட்டு இருப்பான். புரியுதா இல்லையா? ஆனா நான் 2000ல தானே பிறந்தேன். நம்ம தான், அதனாலதான் நமக்கு இயர்லி 2Kன்னு ஒரு பேர் இருக்கு. ஓ அப்படி வேற ஒண்ணு இருக்கா? நம்ம 2 ஜெனரேஷனுக்குள்ளேயே வருவோம். திடீர்னு டக்குனு ஒரு சில 10க்கு முன்னாடி தானே பிறந்தேன். ஒரு பொண்ணுக்கு நம்ம கரெக்டா சொல்லணும். அதான் ஒரு பொண்ணுக்கு நம்ம ஒரு பொண்ணுக்கு டக்குனு மூவ் ஆகும், ஒரு பொண்ணுக்கு மாசக்கணக்காகும். ஒரு பொண்ணுக்கு நம்ம ஒரு பொண்ணு விட்டு போன நினைச்சா அழுகையே, ஒரு பொண்ணு நினைச்சா அழுகழுகையா. ஜூனியர் பையன் ஒருத்தன், ஓகேவா, எக்ஸாம் எழுதும் போது பக்கத்துல உட்காந்து ஒரு பிள்ளைய சைட் அடிச்சிட்டு இருந்தான். இப்ப அந்த பிள்ளைய நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். இன்னைக்குதான் அந்த பொண்ணு ஃபர்ஸ்ட் பார்த்ததும் லாஸ்ட் பார்த்ததும். அதான் சொல்றேன், நம்ம அந்த மாதிரி சரியா. நம்ம கொஞ்சம் இது நீ அந்த ஜென்சி கவனிச்சு பாத்தீங்கன்னா அதான் ரியாலிட்டி. அங்க 6 மாசம் டைம் வச்சிருக்காங்க. கொஞ்சம் யோசிச்சு பாரு. பெங்களூர் அதாவது நீ ஒரு பெரிய சோகத்துல இருக்கிற உன் வாழ்க்கையில, சரியா? உன்னை கூட்டு போய் சம்பந்தம் இல்லாம ஒரு புது ஊர்ல விட்டுட்டாங்க. ஜம்மன் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவேன். கேளு, அங்க உனக்கு பிடிச்ச மாதிரி எல்லாம் நடந்துக்கிறாங்க. உனக்கு பிடிக்காதவங்க உனக்கு பிடிக்காத மாதிரி நடந்துக்கிற மாதிரி எல்லாம் பிடிச்ச மாதிரி நடந்துக்கிறாங்க. அப்ப நீ எப்படி ஃபீல் பண்ணுவ? அப்போ கஷ்டத்தை வந்து மூவ் ஆனாவ தானே செய்வ. அப்ப யாராவது அன்பு கொடுத்தா நீ ஏத்துக்கு தானே செய்வ. இன்னொரு விஷயம், சைக்காலஜிக்கலாவே நீ ஒரு விஷயம் உனக்கு கிடைக்கலன்னு சொல்லிட்டு நீ கவலையில் இருக்கும் போது வேற ஒருத்தங்க அதே விஷயத்த உனக்கு கொடுத்தா நீ வாங்கிப்ப. அது நீ யோசிச்சு பாத்தீங்கன்னா அப்படிதான் அது ஒர்க் அவுட் ஆகுது தானங்க. சரி, இன்னொன்னு இந்த சோட்டா பீம்னு ஒருத்தர் இருக்கிறாருல்ல. ஆமா, அவரு செத்தா எதனால சாவாரு?
சுகர் வந்தா சாவான். அதேதான் எனக்கு இந்த படத்துலயும் தோணுது. பிரதீப் அந்த டியூட்ல அகன் செத்தா சுகர் தான். கரெக்ட் தான் ஒத்துக்கிறேன். அது தப்பு தான் ஒத்துக்கிறேன். இந்த இடத்துல விட்டு கொடுக்க மாட்டேன். அவங்க 5 ரூபா முட்டாய் 1 ரூபா முட்டாய் அந்த மாதிரி முட்டாயை காமிச்சிருந்தா பரவாயில்ல. ஸ்டோரி போட்டிருந்தேனா இல்லையா, ஒரு நாள் இந்த டெய்ரி மில்க் நான் வாங்கினேன்டா, வாங்கி ஸ்டோரி எல்லாம் போட்டு பாதி சாப்பிடறதுக்குள்ள தகட்ட. ஆனா ஒரு பாக்கெட் சாப்பிடுவோம் ஃபுல்லா. அதான் சொல்றேன், இங்கே நம்ம மறுபடியும் சினிமேட்டிக் லிபர்ட்டி சொல்லி நான் முட்டு கொடுக்கலாம். அதான் கேளு, புதுசா கேளு. சினிமேட்டிக் லிபர்ட்டின்னு சொல்லி முட்டு கொடுக்கலாம், ஆனா கொடுக்க மாட்டேன். இத நான் ஒத்துக்கிறேன், தப்புதான். அப்படிதாங்க. ட்ரை பண்ணேன், அதாவது நான் ஒரு வாரம் ட்ரை பண்ணேன் இந்த மாதிரி. நான் என்னன்னா கோவம் வரும்போதெல்லாம் சாக்லேட் சாப்பிட்டு கண்ட்ரோல் பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணேன். என்னால இந்த ஒரு வாரம் கூட ஒழுங்கா ஃபாலோ பண்ண முடியல. இத்தனைக்கு மில்கி பார் தான் வாங்கினேன். அப்பெல்லாம் யோசிச்சு பாத்துன்னு வச்சுக்கோங்க, அதெல்லாம் முடியாதான. சினிமாங்கும் போது இது வேற மாதிரி இருக்கும். இல்ல அவனை இப்ப நீ ஜேடியே எடுத்துக்கிட்டா கூட அவன் குடிச்ச குடிக்கெல்லாம் செத்தே போயிருக்கணும். ஆனா அவன் ஜாலியா இருப்பான், அவன் பிசிக்கெல்லாம் பயங்கரமா இருக்கும், பயங்கர இதா அவன். நான் முட்டு குடுக்கிட்டா அதான் சொல்றேன், அதான் சினிமான்னு சொல்றேன். அவன் பாத்துட்டு ஏகப்பட்ட படங்கள்ல பயங்கரமா குடிப்பான், சொரக்கடிப்பான், தம் அடிப்பான், எல்லாம் முன்னாடி நல்லாதான் இருப்பான். ரியாலிட்டிய குடிச்சு குடிச்சு சாகற மாதிரி. இந்த படம் என்ன படம்னா சரி, குடிச்சு குடிச்சு செத்துருவாரு. யாரு? கமல். சரி விடு, ஃபேவரட் படம் அதெல்லாம். சரி வேண்டாம், அடுத்து கண்டென்ட் தாண்டி போக வேணாம். அடுத்தது இவ்வளவுதான் எனக்கு டியூடு மேல இந்த வன்மங்கள். நீ சொன்னது எல்லாமே எக்ஸ்டர்னல் திங்ஸ் தான்டா. உனக்கு கதை ரீதியாவோ ஓவரால் படம் என்ஜாயபிளா அந்த மாதிரி நீ எதுவுமே போச்சு. டேய் அப்புறம் ஏன்டா உனக்கு டூட் பிடிக்கல தெரியல, ஆனா பிடிக்கல. டேய் அப்படி பார்த்தா உனக்கு கதையில இருந்து எக்ஸ்டர்னல் திங்ஸ் மட்டும் தான்டா பிடிக்கல. ஆமா, அதனாலதான் எனக்கு கதையும் பிடிக்காம போச்சு. டேய் அறிவு கட்டவனே, நான் கூட நீ வந்துட்டு அந்த தாலி மேட்டர் எல்லாம் உனக்கு பிடிக்கல, அதெல்லாம் தப்புன்னு சொல்லுவேன்னு நினைச்சேன்டா. தாலி மேட்டர் ஜாதி அதெல்லாம் தப்புன்னு சொல்லுவேன். அந்த ஜாதி இல்ல, ஜாதிக்கு அவங்களே கிளைமேக்ஸ்ல நல்லதான் டைலாக் வச்சிருப்பாங்க. ஏன்னா அந்த டைலாக் ஒசரம் படம் ஃபுல்லா இழுத்த மாதிரி இருக்கும். அதான் திணிச்ச மாதிரி இருந்துச்சா? அது ஏன் திணிச்ச மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்றேன். ஏன்னா அவங்க ஸ்டார்டிங்ல வந்துட்டு இது ஜாதி மேட்டர்னு சொல்லிட்டு எடுக்கல அந்த படத்தை. ஸ்கிரிப்ட் விட்டு அப்படி தொடங்கல. ஆமா, ஸ்கிரிப்ட் வந்துட்டு தியாக மேட்டர் வச்சுதான் போனாங்க. தியாக மேட்டர் வச்சுதான் ஸ்கிரிப்ட் போனாங்க, ஓகேவா? அதுல தாலி இம்பார்ட்டன்ஸ் பத்தி பேசதான் போனாங்க. பட் எப்படி போக போக என்ன ஆயிடுச்சு, ரொம்ப கமர்ஷியல் ஆயிடுச்சா படம். அப்ப வில்லன்னு ஒண்ணு வைக்கணுங்கும் போது அப்பதான் இந்த உள்ள வந்துச்சு. அதுவும் சமயத்துல ஸ்கிரிப்ட் எழுதிட்டு இருக்கும் போதே நடக்குது வாழ்க்கையில, ரியல் லைஃப்ல ஜாதி இதுன்னு சொல்லிட்டு கொன்னாங்க. அப்ப ஒரு ரைட்டரா நீ யோசிச்சுக்குவாரு, ஒரு ரைட்டரா நீ வச்சேன் அப்படின்னாரு. ஏன்னா நீயே ஒரு ரைட்டரா இருக்கும்போது இந்த மாதிரிலாம் சமூகத்துல நடந்துட்டு இருக்கும்போது ஒரு கமர்ஷியல் படத்துல வைப்பியா மாட்டியா? கண்டிப்பா வைப்பேன். அப்ப யோசிச்சு பாரு, இப்ப சரியா தப்பா? கரெக்ட் தான். ஆனா ஏதோ என்ன ஏதோ தப்பா வில்லனா மாத்தணும்னு மாத்தின மாதிரிலாம் இல்ல, முதல்ல இருந்தே ஒரு வில்லன் தான், நடிச்சுட்டு இருப்பாரு அவரு, ஓகேவா? அதே மாதிரி ஏதோ பாயிண்ட் யோசிச்சு மறந்துட்டேன். சொல்லு. மறந்துட்டேன். எது அந்த தாலி இது கல்யாணம் பண்றதா, ஃபேக் மேரேஜா? அதே மாதிரி அது இதே மேட்டர் அவங்க நிறைய இடத்துல சொல்லிட்டாங்கடா, ரொம்ப கிளியரா. அது ஓப்பனிங்ல இருந்தே ஃபேக் மேரேஜ் சொல்லிதான் பண்ணது, ஆனா அது ஆடியன்ஸ் மத்தியில இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. அதுவும் இந்த படம் சொல்லி வந்து, அதாவது படத்துல நாங்க வருங்க குரலி வித்த காட்டுறோம், நாங்க வந்துட்டு என்ஜாயபிள் படம் பண்றோம், குடும்பங்கள் கொண்டாடும் கொட்டுறையும் சொல்லிட்டு இவங்க அப்படி காட்டல. முதல்ல இருந்தே அவங்க சொல்லிட்டு தான் இருந்தாங்க. முதல்ல ட்ரைலர் ரிலீஸ்க்கு முன்னாடியே பிரதீப் சொன்னாரு, ஸ்கிரிப்ட் சொல்லிட்டு இருக்கும் போது திடீர்னு ஒரு வெடியை ஒண்ணு போட்டாரு, அதை கேட்ட உடனே ஷாக் ஆயிடுச்சு எனக்கு, அதனால இந்த படம் பண்றதுக்கு எனக்கு ஒரு தயக்கம் இருந்துட்டே இருந்துச்சு அப்படின்னு அப்ப இருந்தே சொல்லிட்டு சென்சிட்டிவ்னு சொல்லிட்டு தான் இருந்தாங்க. ட்ரைலர் ரிலீஸ் ஆன உடனே இன்னொரு பாயிண்ட் புடிச்சிட்டேன். ட்ரைலர் கட். அதுதான் சொல்றேன், இங்கதான் அந்த ட்ரைலருக்கு வரேன். ட்ரைலர்ல கூட அவங்க அந்த சென்சிட்டிவ ஃபுல்லா சொல்ல, பட் தாலிங்கிறது சொல்லிட்டாங்க தானே. அதாவது போஸ்டர்ல இருந்து தாலி டீஸ் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. ட்ரைலர் பார்க்கும்போது எனக்கு அது அப்படி தெரியல. என்னடா கல்யாணம் ஆகிற மாதிரி கட்டுறாங்க, ரெண்டு பேரும் பிரியற மாதிரி கட்டுறாங்க, சரி ஏதோ நல்ல ராம்காம் மூவி அப்படின்னு நினைச்சேன். ராம்காம் மாதிரி எனக்கு தெரியல, டீம் வச்சு விளையாண்டுட்டு இருக்கானுங்க. அந்த ட்ரைலர் பார்க்கும்போது எனக்கு எப்படி தெரியுமா இருந்துச்சு, எதையோ உள்ள வச்சு மறைச்சு கட் பண்ணிருக்கான்டா. எப்படி கூலிக்கு சொன்னாங்கல்ல, கூலி ட்ரெயிலர்ல உள்ள கொண்டுறாதீங்க, அவன் இருக்கிறதுல பங்கமான சீன்ஸ் வச்சு தான் கட் பண்ணிருக்கான். ஆனா நமக்கே அது மிஸ்ஸா தெரிஞ்சிருக்கு. கேளு, கூலி ஆக்சுவலா என்ன சொன்னானுங்க, வேணும்னே ட்ரெயிலர். ஏன்னா லியோக்கு ட்ரெய்லர் ஹைப் பிச்சுக்குச்சு. ட்ரெய்லர் என்ன தெரியுமா சொல்லுவேன், ஆக்சுவலா கூலிக்கு வந்துட்டு
எல்லாம் சொன்னாங்க வேணும்னே மொக்க சீன் வச்சு ட்ரெய்லர் கட் பண்ணிருக்காங்க ஹைப் குறைக்கிறதுக்கு அப்படின்னு. ஆனா ஆக்சுவலா டூட்ல தான் வேணும்னே மொக்க சீன் வச்சு ட்ரெய்லர் கட் பண்ணிருக்காங்க. மஜாவான சீனு பெரிய பயங்கரமான அதெல்லாம் குழந்தைகள் சூப்பர் ஸ்டார் எதிர்பார்க்கல. குழந்தைகள் கொண்டாட சூப்பர் ஸ்டாரா வெறும் அடிப்பேன். ஏய் அதெல்லாம் சர்க்காசம்டா பாரு. சர்க்காசம் வேற. சர்க்காசம் இப்ப நிறைய பேர் சொல்லிட்டு தான் இருக்காங்க. இளைய சூப்பர் ஸ்டார், குழந்தைகள் கொண்டாட சூப்பர் ஸ்டார் சொல்றேன் கேள்றா. நானும் அந்த கூட்டத்துல ஒருத்தன் தான்டா. டேய் நான் அந்த கூட்டத்துல ஒருத்தன்னா இந்த படத்துக்கு சப்போர்ட்டரா அந்த இதுல ஒரு கூட்டம் அதுல ஒரு சப்போர்ட் பண்றவனா கேளு. அதுல நிறைய சொல்லிட்டு தான் இருக்காங்க. ஆனா அதெல்லாம் சர்க்காசம் உங்களுக்கு புரியுதா இல்லையா? இப்ப கேங்ஸ்டர் கணேஷ் வச்சு கலாய்க்கிறாங்க. ஆனா அதெல்லாம் இன்டென்ஷனலாவே அந்த கேரக்டர் மோசமானவன் சொல்றாங்க. இல்ல இல்ல அது சர்க்காசம்டா. அதுக்கு பேரு சர்க்காசம்னு ஒண்ணு போய் கூகுள் பண்ணி பாரு. சர்க்காசம் என்னமோ விடுங்க போதும். டூட் இஸ் a nice movie ஒத்துக்க. என்னது டூட் இஸ் a nice movie ஒத்துக்க. நைஸ் மூவில இல்ல எனக்கு ஃபர்ஸ்ட் மூவி தான். லிஸ்ட்ல வச்ச பாத்தியா? சரி அந்த நீ வீடியோல சொன்னதெல்லாம் அப்படியே ரிப்பீட் பண்ணு. டூடுக்கு யூடுக்கா நீ ரொம்ப எக்ஸ்ட்ரீமா சொல்றது எனக்கு வெறியாச்சு ஆக்சுவலா. அப்படியே ரிப்பீட் பண்ணி யூட்ல இவ்வளவுதான் சொல்லியிருந்தேன். நீ எக்ஸ்ட்ராவா சொல்றதெல்லாம் என்னமோ சொல்றத. ஏதோ ரொம்ப திட்டி இருந்த நீ. தானா எக்ஸ்ட்ராலாம் சொல்லியிருக்க மாட்டேன். ஏதோ குரலி வித்த காமிச்சாங்க அப்படி இப்படின்னு. குரலி வித்தையா? அப்படி அந்த மாதிரி ஏதோ ஒண்ணு சொன்ன. அதான் அந்த தேவையில்லாத ஸ்டைல். டேய் அதெல்லாம் நீ என்னடா சொல்ற? அதுதான்டா ஒரு ஆக்டர் உள்ள வரும்போது அண்டா வரும். பண்ண போறோம் எப்ப பாரு போனை தூக்கி போட்டு ஃபிளிப் பண்ணி நாங்க அந்த மாதிரி 2 போனை பண்ணி உடைச்சு வச்சு படத்தை பார்த்து போட்டு படம் பாக்குறதுக்கு முன்னாடி ஸ்டைலே. பஸ் ஸ்டாண்ட்ல பஸ்ஸுக்கு நின்னுட்டு இருந்தோம் காலேஜ் போலான்னு. அதுக்கு தாண்டா அறிவு இருக்கிறவன் பெட் மேல பண்ணுவான். படம் பார்த்தாச்சு. என் போனை போட்டு ஃபிளிப் பண்ண மாட்டேன் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். போனை கழட்டி பக்கத்துல நின்று இருந்தேன். ஜூனியர் பையன் கொடுத்துட்டு போன் கேஸ மட்டும் ஃபிளிப் பண்ணேன். புடிச்சிட்டேன். புடிச்சிட்டு கையை தூக்கணும் என் போனை தட்டி விட்டேன். அவங்க கையில இருந்தது டெம்பர் கிளாஸ். அதுக்குதான் ஆதித்யமா ரிலீஸ் அப்ப ப்ளூ சட்டை மரன் சொல்லியிருந்தாரு. எல்லாம் அந்த சீன் எல்லாம் சூப்பரா தான் இருந்துச்சு. ஆனா இத பாத்துட்டு ப்ளூ சட்டை மரன்ல பிரசாந்த் சொல்லியிருந்தாரு சீன் எல்லாம் சூப்பரா. இத பாத்துட்டு ஓலி பவுடர் பூசிட்டு போயிடாதீங்க புல்லட் எடுத்துட்டு. படம் பார்த்துட்டு கரெக்டா போட்டுட்டு இருக்கேன். படம் பார்த்தோமா வந்தோமான்னு இருக்கணும்னு சொல்லிட்டு அதுதான்டா. அதுல இருந்து நான் என்ன பண்ணேன், நான் கூட தான் இம்பாக்ட் பண்ணிச்சு. டியூடா கொஞ்சம் சுத்திட்டு தான் இருந்தேன். பேட்டை தூக்கி போட்டார்ல அதே மாதிரி நான் கொடையை தூக்கி போட்டு கொடையை உடைச்சிட்டேன். இந்த மாதிரி நடக்கும் தான். சரியா? வாழ்க்கையில சில அடிகள் விடத்தான் செய்யும். அதுக்காகலாம் ஒரு படத்தை ஹேட் பண்ணலாமா? இல்ல டியூட் என்ன இம்பாக்ட் பண்ணுச்சு. நான் டியூட் மாதிரி கொஞ்ச நாள் சுத்திட்டு தான் இருந்தேன். அப்புறம் என்ன நீ போட்டுட்டு இருக்கேன்? அப்புறம் என்ன அண்டா அவனுக்கு இம்பாக்ட் பண்ணுச்சுங்கறா. ஆனா ஒஸ்ட்ல போடுங்க. இது என்ன ஐரனி? நான் ஒத்துக்கவே மாட்டேன். அதாவது இவரே வந்துட்டு படம் இம்பாக்ட் பண்ணுச்சுன்னு சொல்லுவாரா, ஆனா படம் வந்துட்டு ஒஸ்ட் லிஸ்ட்லயும் போடுவாரா. தியேட்டர்ல பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு. ஆனா ஓடிடி ரீவாட்ச் பண்ணும்போது அது ஒரு மாதிரி நீ ஒஸ்ட் லிஸ்ட்ல இருக்கிற நீ ஒஸ்ட் லிஸ்ட் அப்புறம் ஏன்டா உனக்கு இம்பாக்ட் இப்போ வரையும் இருக்கு? எனக்குலாம் ஜிபி இம்பாக்ட் இல்லையே. மாறிட்டேன் போட நான் ஒத்துக்க மாட்டேன்டா. டூடு மஜா படம்டா. சரி நம்ம டிஸ்ட்ரிக்ட் அளவுக்கு இல்லன்னு தான் சொல்லுவேன். அதான் நான் டிராகன் அளவுக்கு இல்லன்ட்டேனே. சரி அடுத்து அதாவது கன்விஷன் ரைட்டிங் அப்படி எல்லாம் கிடையாது. காம்ப்ளெக்ஸ் ரைட்டிங்லாம் இல்ல, ரொம்ப சிம்பிள் ரைட்டிங் தான் டூடு. ரொம்ப சிம்பிளா எடுத்திருக்காங்க அவ்வளவுதான். இதெல்லாம் ரொம்ப பேஸ். பட் ஃபர்ஸ்ட் டைம் டைரக்டருக்கு இதெல்லாம் பாராட்டத்தை செய்யுங்க. ஓகே அடுத்து ஃபர்ஸ்ட் டைம் 100 கோடின்றதெல்லாம் பெருசுதான். இல்ல ரைட்டிங்க சொன்னேன். அத சொல்றீங்களா? எனக்கு அந்த கலெக்ஷன் கூட டவுட் இருக்கு. ஒரிஜினல் கலெக்ஷன் இல்ல ஃபேக் கலெக்ஷன். டேய் அதெல்லாம் இப்படிடா ஃபேக் பண்ண முடியும்? லூசாடா நீ. பண்ணிருக்காங்களே புஷ்பா 200 கோடி மறைச்சதெல்லாம் தெரியாது உங்களுக்கு? தெரியாது. இன்கம் டாக்ஸ்ல மாட்டினது, அதுக்கப்புறம் ஒரிஜினல் இன்கம் ரிவீல் பண்ணது, புஷ்பா 2 பாக்ஸ் ஆபீஸ் எவ்வளவு பண்ணுச்சுன்னு தெரியாது. சரி மச்சான் இங்க பாரு, உன ஒரு விஷயம், பெரிய பட்ஜெட் பெரிய அமௌண்ட்டை வந்துட்டு மறைச்சு சொன்னாங்கன்னா மாட்டிப்பாங்க. சின்ன அமௌண்ட்டை மறைச்சு சொன்னா மாட்ட முடியாது. சரி நம்ம வளர்றேன் பாரு. சரி விடு, அதெல்லாம் இல்ல.